ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன். நம்ம நியூவாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சேனல் நேம் மேக் டேக்ஸ் இன்ஃபோ. இந்த சேனலில் ஜிஎஸ்டி சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மேக் டேக்ஸ் இன்ஃபோவை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோவும் ரெகுலராக உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ. நம்ம இப்போ 43 மீட்டிங் ஆஃப் த ஜிஎஸ்டி கவுன்சில் நேற்று நடந்தது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனுடைய ப்ரெஸ் ரிலீஸ் லேட்டஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவிட் ரிலீஃப் மெஷர்ஸ், அதுக்காக COVID-19க்காக என்னென்ன ரிலீஃப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் அதனுடைய டேட்ஸ் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அண்டு ஸ்லாப் ரேட் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த மீட்டிங்கில் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோவிட் ரிலீஃப் ஐட்டம்ஸ். ஸோ கோவிட் ரிலேட்டட் ஐட்டம்ஸில் COVID-19க்கான ரிலீஃப் மெஷர்ஸில் மெடிக்கல் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் அண்டு ஆக்சிஜன் ஸ்டோரேஜ் அண்டு டிரான்ஸ்போர்ஷன் எக்யூப்மெண்ட் அண்ட் தென் சர்டன் டயக்னோஸ்டிக் மார்க்கர்ஸ் டெஸ்ட் கிட்ஸ், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் ஐஜிஎஸ்டி. ஸோ இந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் அண்ட் ஆக்சிஜன் ஸ்டோரேஜ் அண்டு டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் ஐஜிஎஸ்டி. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஸோ இது இம்போர்ட் பண்ணுற பட்சத்தில் இது எல்லாமே ஃபுல் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் எது வரைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டுன்னா 31/8/2021 இந்த தேதிக்குள்ளே இந்த ஸ்பெசிஃபிக் இந்த ஆக்சிஜன் கோவிட் மெஷர்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ஃபுல் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பார்க்குறோன்னா, இது இல்லாமல் இன்னும் சில விஷயங்களுக்கும் அவங்க எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிளாக் ஃபங்கஸ் கேசஸ்ன்னு இருக்குது, அதுக்கும் அவங்க அதுக்கான மெடிசினுக்கும் நம்ம எக்ஸம்ஷன் அந்தந்த ஸ்லாப் ரேட்டுகளை மாற்றிப்பாங்க. அது இல்லாமல் இது இம்போர்ட்கள் இல்லாமல் அதர் தென் குட்ஸ்க்கும் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க நடத்துகிற எலிமினேஷன் ப்ரோக்ராம் பீயிங் கண்டக்டட் இன் கொலாபரேஷன் வித் அப்படின்னு கொடுத்துருக்க, அதில் கொடுத்துருக்க டேப்லெட்ஸ்க்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்லாப் ரேட்டை 12 5 ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் பட்சத்தில் வரும். நம்ம சர்வீஸை பற்றி பார்க்க போகிறோம். சர்வீஸில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, டு கிளாரிஃபை தோஸ் சர்வீசஸ் சப்ளை டு அன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இன்க்ளூடிங் அங்கன்வாடி எஜுகேஷன் இன்ஸ்டியூட், அதாவது ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன்ஸ், அவங்களுக்கு இந்த மிட்வே மீல் ஸ்கீம்னு ஒன்று இருக்கும். அது முன்னாடி கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஜிஎஸ்டி ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபண்டிங் கார்ப்பரேட் டொனேஷன்ஸ் அவங்களும் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் அவங்களுக்கு மிட் டே மீல்க்கு டொனேட் பண்ணுறவங்களுக்கு ஜிஎஸ்டி எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டு கிளாரிஃபை தி சர்வீஸ் ப்ரொவைட் பை த வே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன்க்ளூடிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதாவது ஸ்டேட் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் என்பிஇ சொல்லுவோம் நம்ம. ஸோ இவங்க நடத்துகிற எக்ஸாமினேஷனுக்கு இவங்க எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸம் ஃப்ரம் ஜிஎஸ்டி. ஸோ அந்த எக்ஸம்ஷனுக்கு டீட்டெயில்ஸாக இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டு எக்ஸ்டெண்ட் த சேம் டிஸ்பென்ஷன் ஆஸ் ப்ரொவைடட் டு எம்ஆர்ஓனா மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் அண்ட் ஓவரால் சர்வீசஸ். இது போன மார்ச்சில் ஏவியேஷன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் அண்ட் ஓவரால் சர்வீசஸ் அவங்களுக்கு இந்த ஸ்கீமு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டு செக்டார் டு த எம்ஆர்ஓ யூனிட்ஸ் ஆஃப் ஷிப்ஸ் அண்ட் வெசல்ஸ் அவங்களுக்கும் இதே ஸ்கீமை அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னன்னா, ஜிஎஸ்டி ஆன் எம்ஆர்ஓ சர்வீஸ் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஷிப் வெசல் ஷேல் பி ரெடியூஸ்டு டு 5%, அதாவது 18% இருந்ததை 5% ரெடியூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ அதே தான் பிஓஎஸ் மீன்ஸ் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் B2B சப்ளைஸ் ஆர் எம்ஆர்ஓ சர்வீசஸ். ஸோ அதுதான் அவங்க சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டு கிளாரிஃபை த சப்ளை ஆஃப் சர்வீஸ் பை வே ஆஃப் மில்லிங் ஆஃப் வீட் அண்ட் பேடி, அதாவது மாவு அரைச்சி கொடுக்கறது, வீட் அண்ட் பேடியை மாவாக அரைச்சி கொடுக்கறத
எதுக்கு அப்படின்னா பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ், அதாவது ரேஷன் கடைக்கு அவங்களுக்கு மாவை அரைச்சி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான ஜிஎஸ்டியை எக்ஸம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி வேல்யூ வந்து எக்ஸம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் என்னென்னா அதனுடைய காம்போசிட் சப்ளை, த வேல்யூ ஆஃப் குட்ஸ் இன் சச் காம்போசிட் சப்ளை டஸ் நாட் எக்ஸீட் 25%. அதர்வைஸ் அப்படி அது 25% மேலே இருக்குது அப்படின்னா அது ஜிஎஸ்டி 5% அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அமென்ஸ்டி ஸ்கீம் சொல்லிட்டு அதை பற்றி பார்க்க போகிறோம். அமென்ஸ்டி ஸ்கீம்னா உங்களுக்கு தெரியும். அமென்ஸ்டின்னா பொது மன்னிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏற்கனவே நமக்கு இது ஒரு 3 தடவை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்க ரிட்டர்ன்ஸ்களை, பழைய ரிட்டர்ன்ஸ்களை நீங்கள் திருப்பியும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இந்த தடவையும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்லேயும் நமக்கு இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய ரிலீஃப் டு டேக்ஸ் பேயர்ஸ். இது அவங்களுக்கு, ஏன்னா பழைய ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ண முடியாமல் சில பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு பிக் ரிலீஃப். ஸோ அது எப்பப்போ அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜிஎஸ்டிஆர் 3B ஃபார் த டேக்ஸ் பீரியட் ஃப்ரம் ஜூலை 2017 டு ஏப்ரல் 2021 இது வரைக்கும், அதாவது பழைய 3 வருஷத்துடைய ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணாமல் வச்சுருக்கவங்க இந்த ரிட்டர்னை அவங்க ஃபைல் பண்ணலாம். அதனுடைய லேட் ஃபீஸ் அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதனோட லேட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா லேட் ஃபீஸ் கேப்ட் அட் மேக்ஸிமம் வந்து 500, சிஜிஎஸ்டி 250யும் எஸ்ஜிஎஸ்டி 250யும் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா எக்ஸம்ப்டட் சர்வீசஸ், அதாவது எக்ஸம்ப்டட் அண்ட் நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவங்க 2 பேருக்குமே இது பொருந்தும். ஸோ 500 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் சப்ளை பண்ணுறவங்க, அந்த டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு லேட் ஃபீஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1000 rupees பெர் மந்த்துக்கு. ஸோ சிஜிஎஸ்டி 500ம் எஸ்ஜிஎஸ்டி 500ம் அவங்களுக்கு இது அப்ளிகபிள். ஸோ எக்ஸம்ப்டடுக்கு 500ம் டேக்ஸபிள் சப்ளை பண்ணுறவங்களுக்கு டேக்ஸ் பேயபிளில் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து 1000 rupeesம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்க இப்போ வேர் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெடியூஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா லேட் ஃபீஸை மட்டும்தான், இன்ட்ரெஸ்ட்டை பற்றி இவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐடிசி அதை பற்றி இதில் பார்க்கணும். ஸோ உங்களுக்கே தெரியும், அது லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஐடிசி நம்மளால் எடுத்துக்கவும் கூடாது, எடுக்கவும் முடியாது. ஸோ அது எல்லாமே வந்து லேப்ஸ்டு ஐடிசியாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு டேக்ஸ் பே அது மாதிரி இருந்தது அப்படின்னா தாராளமாக அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் ஐடிசி நாட் எலிஜிபிள். அப்புறம் இதனுடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் இந்த சலுகை உங்களுக்கு தொடரும் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவங்க 1/6/2021 31/8/2021, அதாவது இந்த கம்மிங் ஜூன்லேருந்து ஆரம்பித்து ஆகஸ்ட் 31க்குள்ளே ஃபைல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை. அதுக்குள்ளே ஃபைல் பண்ணிங்கன்னா இந்த நில் ரிட்டர்னுக்கு 500 ரூபாயும் டேக்ஸபிள் சப்ளைக்கு வந்து 1000 rupeesம் இருக்கும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு நார்மல் சார்ஜ் என்ன இருக்கோ அது வந்துடும். ஸோ இதை டேக்ஸ் பேயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா ரேஷனலைஸ்டு ஆஃப் லேட் ஃபீஸ் இம்போஸ்ட் அண்டர் செக்ஷன் 47 ஆஃப் த ஜிஎஸ்டி ஆக்ட். ரேஷனலைஸ்னால் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அனைத்து விதமான ரிட்டர்ன்ஸுகளுக்கும் பொருந்தக்கூடிய விஷயமா இப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் கன்சிடர் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் வர லேட் ஃபீஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஸ்லாபும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ த லேட் ஃபீ ஃபார் த டிலே இன் ஃபர்னிஷிங் ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 3B அண்ட் ஜிஎஸ்டிஆர் 1 கேப்டு ஆஸ் பர் ரிட்டர்ன் ஆஸ் பிலோ கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க டு ரெடியூஸ் த பர்டன் ஆஃப் லேட் ஃபீ ஃபார் ஸ்மாலர் டேக்ஸ் பேயர் அண்டு அப்பர் கேப் ஆஃப் லேட் ஃபீ இஸ் பீங் ரேஷனலைஸ் டு அலைன் லேட் ஃபீ வித் டேக்ஸ் லைபிலிட்டி டேர்ன் ஓவர் ஆஃப் த டேக்ஸ் பேயர். அதாவது டேர்ன் ஓவரை பேஸ் பண்ணி இங்கே லேட் ஃபீஸை இங்கே ஸ்லாபாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் த டேக்ஸ் பேயர்ஸ் ஹேவிங் நில் டேக்ஸ் லைபிலிட்டி இன் ஜிஎஸ்டிஆர் 3B நில் அவுட்வர்ட் சப்ளைஸ் ஜிஎஸ்டிஆர் 1 அவங்களுக்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. அது 250 சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டி 250யும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது இனிமே வர நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லேட் ஃபீஸ் 500 தான்.
நார்மலாக வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்கன்னா பெர் டேக்கு 20 + 20 இருந்தது. சிஜிஎஸ்டி 20, எஸ்ஜிஎஸ்டி அது எவ்வளோ பேக்கில் போடுறாங்களோ அதுக்கு வந்து சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஆட் பண்ணி வரும். இனிமேல் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்ணல அப்படின்னா அதனுடைய சார்ஜ் 500 மட்டும்தான். ஃபார் அதர் டேக்ஸ் பேயர்ஸ், அதாவது அக்ரிகேட் டேர்ன் ஓவரை பேஸ் பண்ணி இவங்க இந்த ஸ்லாபை பிரிச்சிருக்காங்க, இவங்களுக்கான லேட் ஃபீஸை பிரிச்சிருக்காங்க. அதாவது பிலோ 1.5 crore இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் லேட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2000, சிஜிஎஸ்டி 1000, எஸ்ஜிஎஸ்டி 1000 பிரிச்சிருக்காங்க. அண்ட் தென் வந்து ஃபார் டேக்ஸ் பேயர் ஆனுவல் டேர்ன் ஓவர் வந்து 5 கோடிக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் ஏற்கனவே இருந்தது தான், மேக்ஸிமம் வந்து 5000, சிஜிஎஸ்டி 5000, எஸ்ஜிஎஸ்டி 5000. அண்ட் தென் ஒன் மோர் திங், அது ஜிஎஸ்டிஆர் 4க்கும் இவங்க இப்போ இந்த லேட் ஃபீஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டிஆர் 4க்கும் அதே தான் 500 ஃபார் காம்போஷன் டேக்ஸ் பேயர். அவங்களுக்கு இப்போ நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சிஜிஎஸ்டி 500 250யும் எஸ்ஜிஎஸ்டி 250யும். அண்ட் தென் வந்து டேக்ஸபிளாக இருந்ததுன்னா அவங்களுக்கு 1000, அதாவது 1000 சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டி 1000ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேட் ஃபீஸ் ஃபார் டிலேயிங் ஃபர்னிஷிங் ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 7, அதாவது டிடிஎஸ், அவங்களுக்கும் லேட் ஃபீஸை சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ரெடியூஸ் டு 50 பெர் டே போட்டு 25 + 25. அண்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் அவங்களுக்கு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா என்னென்ன லேட் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது என்னென்னா அடுத்த பாயிண்ட்டு, அவங்களுக்கு ரிட்டர்ன் ஃபைலிங்கோட டேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கிறத, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ COVID-19 ரிலேட்டட் ரிலீஃப் மெஷர் ஃபார் டேக்ஸ் பேயர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல் ஏற்கனவே நமக்கு அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்த டேட்டையும் இப்போ திருப்பியும் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன டேட் அப்படின்னா, மார்ச் 2021 ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19th June. அதே மாதிரி ஏப்ரலுக்கு ஏப்ரல் 2021 ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து July 4th 2021. மேயோட ரிட்டர்ன், கரண்ட் மந்தோட ரிட்டர்னை ஃபைல் பண்ணுறதுக்கான டியூ டேட் வந்து 20th July எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து 60, 45 days அண்ட் 30 days தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேஸ் தாண்டி போகுது அப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் 9% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 18% கிடையாது, இது கோவிட் ரிலீஃப்காக அவங்க இதை வந்து 9% இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணி அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேயோட ரிட்டர்ன் ஃபார் லார்ஜ் டேக்ஸ் பேயர்ஸ்க்கும் இதே தான், எல்லாருக்குமே இதே பொருந்தும். ஸோ அவங்களுக்கு லோயர் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு 9% கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான். அது இல்லாமல் சர்டன் அதர் COVID-19 ரிலேட்டட் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு ஜிஎஸ்டிஆர் 1 இல்லை ஐஎஃப்எஃப் இதுக்கான டேட்டையும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கரண்ட் மந்தோட ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு 15 days எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் 4 டியூ டேட்டையும் அவங்க 31st Julyக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஐடிசி 404, அதாவது ஜாப் ஒர்க், காம்போசிஷன் ஸ்கீமில் ஜாப் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கும் டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அவங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் பேஸ் பண்ணி தான் நம்ம சைன் பண்ணுவாங்க, ஓடி கொடுத்து சைன் பண்ணுவாங்க. ஸோ அதையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவிசி மூலமாக சைன் பண்ணிக்கலாம் 31st 8th 2021, அதாவது ஆகஸ்ட் வரைக்கும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த 43rd ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கோட ப்ரெஸ் ரிலீஸில் நடந்த விஷயங்களை தான். ஸோ மேலும் தகவல் வேணும்னா என்னுடைய சேனலில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை பதிவு செய்யுங்க. அதன் மூலமாக நான் உங்களுக்கான தகவல்களை என்னுடைய சேனலில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.